வணக்கம் குடும்பங்களே. நாம் இன்னைக்கு போக போகிற இடம் பாண்டிச்சேரி. அங்கே ஏற்கனவே வீடியோ போட்டதுனால நாம் இன்னைக்கு வெறும் ஃபுட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் பார்த்து இப்படி வந்துடுச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, அங்கே ரீல்ஸில் நிறைய ரீல்ஸ் விட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்ன ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்து, ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு இந்த தடவை இல்லை, ஆனால் நார்மல் ஃபுட்ஸ் எல்லாம் இந்த தடவை பார்த்து எப்படி நல்லா இருக்கான்னு உண்மையாக சொல்கிறேன். வேறு நல்லா இல்லைன்னா கடைக்கிட்ட வச்சு சொல்ல மாட்டேன், என்னை சுடு தண்ணி தூக்கி முகத்தில் விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்து வெளியில் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை ஒர்த்தா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஃபுட் பிளாக் தான். ஏற்கனவே பாண்டிச்சேரி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள், அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போது கிளம்புவோமா? நான் என்னோடய ஈவி காரு டியோகா ஈவியில் தான் போகிறேன், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது. ஈவி காரை பற்றியும் போகிற வழியில் கொஞ்சம் அப்படி சொல்கிறேன், சார்ஜை பற்றி, சார்ஜ் போடுறது இது அது பேசிக்கலான விஷயங்களை சொல்கிறேன். அப்போது தொடங்குவோமா? ஹாய், அப்போ நம்ம பாண்டிச்சேரியை பார்த்து போயிட்டுருக்கோம். சரி, ஈவியை பற்றி கொஞ்சம் சொல்லாமல் அப்படின்னு நினச்சேன். ஈவி எடுக்கணுமா வேண்டாமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஈவி இப்போ லாங் ட்ரிப்புக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இப்போ எடுக்கிறது கொஞ்சம் இதுதான். என்ன பிரச்சனைனா, லாங் ட்ரிப் போகும்போது இப்போ 400-500 கிலோமீட்டர் உள்ள வண்டி தான் வருது. ஆனால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி எடுக்காதீங்க. இப்போ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ், இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் தான் வருது டியாகோ ஈவிங்கிறது. அதனால அதை பார்த்து எடுங்க. இந்த நீங்கள் இப்போ இது ஒரு செகண்ட் ஹேண்டாக ஈவியை எடுக்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 500-1000 கிலோமீட்டர்லாம் வரப்போகுது. ஸோ அப்போ இப்போ கொண்டு போய் நீங்கள் ஈவியில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதனால ஈவி எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, அது நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து எடுங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது 325 கிலோமீட்டர், ஆனால் எனக்கு கிடைக்கிறது வெறும் 160 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். இப்போ நான் 110 கிலோமீட்டர் போகும்போது நான் அங்கே சார்ஜ் பண்ணணும், ஈவன் பாண்டிச்சேரி போகிறதுக்கு கூட. ஸோ இப்போ இந்த மற்ற கார்லாம் ஒரு 15-20 லட்சம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர், அவங்க 500-600 சொல்லுவாங்க, 400 ப்ளஸ் அப்படி தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமான்னா வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 1000 கிலோமீட்டர் போகிற இதெல்லாம் வந்துடும். ஸோ அப்படி பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் சார்ஜ் போகிற இடத்துல போய் சார்ஜ் எப்படி போடுறதுன்னு காமிக்கேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். போகிற வழியில் அப்படி ஃபுட் பிளாக்ல இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் தான், அவ்வளோதான். சரி, வண்டியை சார்ஜ் போட்டோம். தலை டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் இது பண்ணிருக்கோம். ஜியான் சார்ஜிங் அப்படிங்கிற இடத்துல தான் சார்ஜிங் போட்டிருக்கோம். அங்கேருந்து நாங்கள் ஒரு டீயும் இதுவும் தான் இருக்குது, வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. சரி, அதை குடிச்சிட்டு அந்த சார்ஜிங் இதை காமிக்கிறேன். ஜியான்ங்கிறது இதுதான் ஜியான்கிற ஆப்பு. இதில் தான் சார்ஜிங் பண்ணணும். நம்ம முதல்ல 1000 ரூபா போட்டுருணும். 1000 ரூபாயோ 2000 ரூபா 5000 ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு 20 ரூபா 24 ரூபா வரும். ஜியானில் சார்ஜ் கூட, ஆனால் இவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. ஆனால் டாட்டாவுக்கு ஒரு 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒரு கிலோவாட்டுக்கும். அதாவது கிலோவாட்டுங்கிறது ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி. வண்டி இப்போ இந்த வண்டி 24 கிலோவாட்டு. ஸோ அதோட கெப்பாசிட்டிக்கு நம்ம ஃபுல்லாக சார்ஜ் இறங்கலை. நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே சுற்றுறதுக்காக கொஞ்சம் சார்ஜு 90% போட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வச்சு இந்த ஸ்கேனுன்னு போட்டிருக்குல்ல, அந்த ஸ்கேனுங்கிறத வச்சு நீங்கள் முதல்ல குத்துன உடனே அங்கே இதில் காமிக்கும், ரீடிங் காமிக்கும். அதில் ஸ்கேனுன்னு போடுறத வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் இதில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு 45% ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் இருக்குது, 45%. பார்ப்போம் நம்ம எவ்வளோ நேரத்தில் 90% ஆகுதுன்னு. இதுதான் சார்ஜ் ஓடிட்டுருக்கு பாருங்கள். பவர் இப்போ இப்போ வர வண்டியெலாம் 100 கிலோவாட் பவரை எடுக்க முடியும். இதெல்லாம் 10.3 கிலோவாட் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஸ்பீடில் தான் ஆக்சுவலாக இதோட கெப்பாசிட்டி 60 கிலோவாட் வரை ஸ்பீடாக போக முடியும். ஆனால் இந்த டியோகோ வண்டி வெறும்
இப்போ 10.3 கிலோவாட் தான் எடுக்குது. ஆக்சுவலாக 7.4 கிலோவாட் தான் ஹையஸ்ட் இது சார்ஜர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து 10.3 கிலோவாட் ஸ்பீடில் தான் எடுக்குது. அதனால் நம்ம இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். நமக்கு பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி, 24 கிலோவாட் தான் இருக்கிறதுனால இதாகும். ஓகேங்களா. இப்போ 49% ஆகிடுச்சு. 15 நிமிஷம். என்னென்னா கடைசி 80க்கு அப்புறம் உள்ளதான் ரொம்ப கம்மியாக வரும். இதில் குத்தின உடனே அந்த இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு காமிக்கும். காமிச்ச உடனே நம்ம வந்து இதில் அந்த மொபைலில் இதில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதை காமிச்ச உடனே நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி முதல்ல பிஸா சாப்பிடுவோம். இட்டாலியன் பிஸா. எல்லோரும் டேண்டோ பிஸா அப்படிங்கிறாங்க. அந்த டேண்டோ பிஸாவில் என்ன ஸ்பெஷல்னால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஆரோவில் உள்ளே ஏறிட்டு போயிடலாம். பட் நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டேண்டோ பிஸாரியா. பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப வர்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுற ஒரு இடம். எல்லோரும் ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே சொன்னது. வெறும் அது மாத்திரம் இல்லை, எல்லாருமே சொன்னாங்க ஃப்ரெஷ்ஷு சீஸு இது வெஜிடபிள்ஸ் போடுற ஒரு இடம். ஸோ நம்ம உள்ள ஏரியா எப்படி இருக்குதுன்னு பிஸான்னு பார்ப்போம். ரீலான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே இப்போ தான் வந்து நாங்கள் ஒரு 6-7 மணிக்கு வந்துவிட்டோம். அதனால் கூட்டம் இல்லைன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இதுதான் வந்து டேண்டோ பிஸா. இங்கே வந்து அதிகமாக லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நாங்கள் வந்து சீ ஃபுட்டு தான் இது பண்ணோம். ஒரு லார்ஜ், ஏன்னா இன்னும் போய் நிறைய இடத்துல சாப்பிட வேண்டி இருக்கிறதுனால இங்கே வந்து இது பண்ணுறோம். இது கொஞ்சம் அந்த லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அந்த பழைய கால இது இப்படி இருக்குது. அவங்க பிஸா போடுறத பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து பேக் பண்ண மாட்டேங்காங்க. நேச்சுரலாக உள்ள இந்த உடல் இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ உடல் பேக்கு பிஸா தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இங்கே சிக்கனுமே வந்து உள்ளே வச்சு தான் பேக் பண்ணுறாங்க கூட. மெயினாக இங்கே வந்து எல்லாமே இது பேசில் லீவ்ஸு எல்லாமே வந்து இங்கேயே தான் பண்ணுறாங்க. ஓகே, பிஸா ரெடி ஆகிட்டுருக்கு. அது வர வரைக்கும் ஒரு பிஸாவின் கதை சொல்கிறேன். சரி, இந்த பிஸாங்கிறாங்களே அது எப்போ உருவாச்சு? அது உருவானது வந்து முதல்ல ஆதி காலங்க நம்மளுக்கு அந்த ரோம் பீரியடு, பிறகு அந்த பிசி அப்போவே வந்து இந்த பிஸா மாதிரி ஒன்று சீஸ் மாத்திரம் போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சில பழையகால ஓவியங்கள் எல்லாமே கூட அது இருக்குது. அது பிஸான்னு சொல்ல முடியாது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டில் மீந்து போகிற சீஸு, அங்கே சீஸுங்கிறது வந்து சாதாரணக்காரங்க வந்து உண்டாக்குற ஒரு பொருள். அது வந்து மீந்து போன பொருளில் சீஸில் அப்படியே கொஞ்சம் இதை போட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, நமக்கு டொமேட்டோ சூப் சொல்லியிருந்தோம், அது வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த கதையை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மகாராணி மகரிட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு மகாராணி வந்தாங்க. அந்த இட்டாலி ராணி வந்து நேபிள்ஸ்க்கு வந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். நேபிள்ஸில் ஒரிஜினலாக பிஸா உண்டாக்குன இடத்துக்கு போயிருக்கிறேன். ஸோ அந்த மகாராணி வந்து அங்கே வந்தப்போ அங்கே வந்து தக்காளி கிடையாது இட்டாலியில். அப்போது தக்காளிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். அப்போது வந்து அவங்க வந்து மகாராணிக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கணும், மேகரிட்டா மகாராணிக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தக்காளி பேஸ்ட்டை, ஏன்னா அது தக்காளி வந்து விலை மதிப்புள்ள ஒரு பொருளுங்கிறதுனால அதை அப்படி தடவி அது மேலே இந்த சீஸை போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஏனைய சாப்பிட்ற அந்த பிஸாவாக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் காலப்போக்கில் பிஸாவாக போச்சுன்னு ஒரு கதை இருக்குது. அதுதான் இட்டாலியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த இது வந்து உறுதியாக நம்புகிறாங்க. நேபிள்ஸில் வந்து நீங்கள் பிஸா கிடைக்கும். ஸோ இதுதான் பிஸாவின் கதை. இப்போது டொமேட்டோ சூப் சாப்பிடுவோமா? இது ஒரு பேசில்லே போட்டிருக்காங்க டொமேட்டோ சூப். நாங்கள் ஒரு ஸ்டார்டிங்காக இனிஷியலுக்காக ஒன்று சாப்பிட்டோம் வித் க்ரீமு. அதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ ஒரிஜினல் டொமேட்டோவில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம்
அந்த இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கு. அந்த க்ரீமோட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் சீ ஃபுட் பீஸா சொன்னதுனால இதையும் சும்மா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அவன் மேப்பிள் சிரப்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றான். மேப்பிள் சிரப் பார்த்ததுனால வேணும்னா அதையும் ஊற்றி சாப்பிட்லாம். அது வந்து இனிப்பாக இருக்கும். டொமேட்டோ சூப்பில் அதை போட்டு சாப்பிட்லாம். பிஸ்ஸா ரெடி ஆகி வந்துடுச்சு. இனிமேல் இது வந்து சீ ஃபுட் பிஸ்ஸா. ப்ரான்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்குட் போட்டிருக்காங்க, பேசில் லீவ்ஸு. ஸோ நம்ம வந்து இது வந்து உட்டனில் இது பண்ணியிருக்காங்க. அது இப்போ பிஸ்ஸாவை சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்ம இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி வாயில் வைக்கணும். பிஸ்ஸா சாப்பிட வேண்டிய மெத்தட் இந்த மாதிரி தான். ஆமாம், இந்த மாதிரி மடிச்சுட்டு தான் சாப்பிடணும். இப்போ நிறைய பேர் இதையும் வந்து ஃபோர்க்கு வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடணும். பிஸ்ஸா இப்படி மடிச்சுட்டேன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இதாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த பேசில் கூட ஸ்மெல் இருக்குது. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரிகாமா இது அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிஸ்ஸாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது போட்டு ஸோ நமக்கு ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம். சரி, இப்போ தின்னு பார்ப்போம். சூப்பர். என்ன ஸ்பெஷல்னா சீஸ் வந்து ஒரிஜினல் போட்டுருக்காங்க. எனக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. தின் பீஸாவாக இருக்குது. டேஸ்ட் வந்து நிறைய மீட்டு நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அங்கெல்லாம் இதில் போடுறத விட கொஞ்சம் மீட் அதிகம் போட்டிருக்காங்க. சீஸு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் வாங்கினா கேட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் மற்றபடி இது ப்ரான்ஸு ஸ்குட்டு இதெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்ஸா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரியல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கேண்டோவில் சேவ் பண்ணுங்கள். பிரதர் வந்து இது பாருங்க, அவர் வந்து வாயில் அப்படியே வச்சு இழுக்கிறத காமிக்கணுமா அவனுக்கு. அதுக்காக இன்னொருத்தம் வந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து இந்த மீடியமாக சால்ட்டு இதெல்லாமே வந்து கம்மியாக தான் போட்டு பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் வேணுன்னா சைடில் இருக்குது பெப்பரு சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பெப்பரோனி அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆலப்பனம் இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலப்பனம் தான் போடுறாங்க. ஸோ இது ரியல் தான், நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். அவங்க தான் அந்த இதோட மேனேஜர். அவங்க தான் இதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ மொத்தம் 981 ஆச்சு. பிஸ்ஸாக்கு 690. சார் அதுக்கு வந்து 200 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து 981. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ கேண்டோ முடிஞ்சாச்சு. அடுத்து வேறு எங்கேயாவது போகலாம். இது நிசாம் சூப் ஸ்டால். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக யூடியூப்ஸில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிசாம் சூப் ஸ்டால் சரிங்களா. கூட்டாலே மோகி பிரம்மாஸ் பார்த்தீங்களா. ஒரு சமோசாவும் சூப்பு ட்ரை பண்ணுவோம். செம கூட்டமாக இருக்குன்னா க்யூவில் நமக்கு வாங்குவோம். வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் சூப்பு. சூப் வந்து திக்காக இருக்குது. மட்டனோட ஃப்ளேவர் இருக்குது. மட்டனோட ஃப்ளேவர் இருக்குது சூப்பில். சூப் திக்காக இருக்குது. சூப் நல்லா இருக்குது. சூப் வந்து 50 ருபீஸு. சமோசா வந்து 60 ருபீஸ். சூப் 40 ருபீஸ். ஸோ சமோசா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சமோசா வந்து நார்மல் சமோசா தான். மட்டன் லைட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு பரவாயில்ல. ரொம்ப
இதுன்னு சொல்ல முடியாது சமோசா, ஆனால் சூப்பும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது நாட் பேட் நாட் குட், ட்ரை பண்ணலாம். ரொம்ப இதாக இருக்கும்னு நினச்சா, ஆனால் நிறைய கூட்டம் இருக்குது. ஒன் டைம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அதளவு ஒர்த்து தான். சமோசா நல்லா இருக்குது. 30 rupeesக்கு நல்ல ஒர்த்தியான சமோசா. திங்கும்போது இப்போ முதல்ல ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா இருக்குது. ஆனால் சூப்பு ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். சூப்பை அப்படியே சமோசா சூப்பில் போட்டு சாப்பிட்டேங்க, அது செம்ம டேஸ்ட்டாக நல்லா. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தா நல்லாயிருக்கு. அது கீமாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு சமோசா பொரிச்சு எடுத்துருக்காங்க, ஒரு சைடு சூப்பு இதுவும் சைடு இருக்குது. செம்ம பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் மோசம்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக ரியல் தான், ரீல் இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. சமோசா முதல்ல சாப்பிடும்போது எனக்கு ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல இதாக இருந்தது. அதுவும் அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல செம்மையாக இருந்தது. இப்போ வந்து சூப் 40, வேறு வந்து சமோசா 30. காலோட 100 ரூபாயா? இப்போ இவர் சொல்கிறாரு, என்னவோ தெரியல, உண்மையாக போயாச்சு. சரி, நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணுவோம். அதே இந்த ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபேமஸ் பாட்டி பஜ்ஜி கடை, அங்கேயும் வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்து, அவ்வளோ தூரம் ஒர்த்தா பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபேமஸ் பாட்டி சிக்கன் போண்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் உள்ளியோட மாதிரி தான் இருக்குது. வேறு இடத்துல சிக்கன் பிரியாணி. இது போக நம்ம இது பார்ப்போம், வேறு மீன் பஜ்ஜி வாங்கிடுவோம். இது வந்து ஒரு பெரிய மீன் போட்டு இது பண்ணியிருக்காங்க. மீன் இது பார்ப்போம். மீன் தெரியல, முள்ளை எடுத்து போட்டிருக்காங்க. மீனோட இது ஃபீல் இருக்குது. நார்மல் பஜ்ஜி மாவு முக்கி படுத்திருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. மீன் பஜ்ஜி ஓகே. ப்ரான் பஜ்ஜி, ஃப்ளேவர் ப்ரான் இருக்குது. எனக்கு ப்ரான் பஜ்ஜியும் சிக்கனும் அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. மீன் பஜ்ஜி நல்லாயிருக்கு. ஸோ டோட்டலாக இது மீன் பஜ்ஜி, ஒரு ப்ரான் பஜ்ஜி, ஒரு சிக்கன் பஜ்ஜி, இவ்வளவும் வந்து 200 ஆகுது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கு இருந்து சொல்ல முடியாது, நான் போகிற வழியில் சொல்கிறேன். பொறுத்த வரைக்கும் பாட்டி பஜ்ஜி கடை வந்து ஓவர் ஆயிடுச்சு. சாதாரண பஜ்ஜி மாதிரி இருக்குது. அதுவும் அந்த மீன் பஜ்ஜியை தவிர பாக்கியெல்லாம் அப்படி மாவாக இருக்குது. சிக்கன் பஜ்ஜிலாம் வெறும் மாவு, நம்ம உள்ளி வடையில் வந்து உள்ளே வேகாமல் ஒரு மாவு இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. நான் கடை அவங்க முன்னாடி வச்சு ரொம்ப சொல்ல முடியாதுன்னா தள்ளி வந்து சொல்கிறேன். வேணும் சுடு தண்ணியை கூட மூஞ்சில் விட்டுட்டாங்கன்னா அதுக்காக தள்ளி வந்து சொல்கிறேன். ஒர்த்து கிடையாதுங்க. அதுவும் காஸ்ட்லி. 3 இது வந்து 200 ரூபா. அந்தளவு நல்லா இருந்ததுன்னா ஓகே, டேஸ்ட் அந்தளவு இல்லை. ஸோ இது ரீல் தான், ரியல் கிடையாது. ரீல் பாய்ஸ் சொன்ன ரீல் தான், ரியல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆவரேஜ். ப்ரைம் லிக்கர்னு ஒரு கடை, இது எல்லா ஃபாரின் லிக்கர்ஸும் கிடைக்கிது. அது வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் மற்ற கடையோட இங்கே வந்து கம்மியாக கிடைக்குதான். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாங்க, நான் எதுவும் வாங்கலப்பா. எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது, எல்லா ஃபாரின் லிக்கர்ஸுமே இருக்குது. ஒயின்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு என்ன பேர்லாம் தெரியாதுங்க, அதனால தான் நான் சும்மா ஹிந்தி மாமே. அது என்ன பீன், இது ஜெய்பீன் மாதிரி இருக்குது. ஜாக் டேனியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ குறைஞ்ச ரேட்டுக்கு கம்மியாக வாங்கணும்னா இதுக்கு வாங்க, ப்ரைம் லிக்கர்ஸ். அவ்வளோதான், இன்ஃபர்மேஷன் தான்ப்பா.
குடிக்கிறவங்க குடிங்க, குடிக்காதவங்க நான் குடிக்காதேன்னு சொன்னால் கேட்கவா போகிறேங்க. அதனால் என்ன தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஃபேமஸான விஷயம் மக்ரோனின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில இது இந்த பாண்டி மக்ரோனியும் இன்னொரு கடையும் ரொம்ப ஃபேமஸுங்கிறாங்க. ஸோ இந்த பாண்டி மக்ரோனி சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ பாண்டி மக்ரோனி சாப்பிட இவ்வளோ க்யூ நிற்குது. க்யூ நிற்கிறது ஒருத்தா இல்லையான்னு சொல்கிறேன். மக்ரோனி வந்து முதல்ல சோஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் சிக்கனும் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. சிக்கன் அது என்ன பேஸ்ட்னு தெரியல, ரெட்டிஷாக இருக்குது. மசாலாவா என்னன்னு தெரியல. முட்டை போடுறாங்க, அவங்க போடல, இதில் சாப்பாடில் போடுறாங்க. போட்டுட்டு அதில் மக்ரோனியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு சிக்கனும் போட்டாங்க. எல்லாமே அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கிறதோட சிக்கன் கீமா மாதிரி போட்டிருக்காங்க. அதில் மக்ரோனி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசாலாவில் இவ்வளோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஸோ ஃப்ரைட் ரைஸும் இங்கே இது பண்ணுறாங்க, இதுவும் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மசாலாவை எவ்வளோ போடுறாங்க, அந்தளவு மசாலா எஃபெக்டிவாக பார்ப்போம். கூட மயோனிஸ் வந்து தனியாக 90 rupees. அப்புறம் மயோனிஸ்க்கு ஒரு 10 ரூபா. சைடில் ஃபுல்லாக அப்படி ஓகே. நான் இன்னைக்கு ஓகே, இதுதான் பாண்டி ஃபேமஸ் மக்ரோனி. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கும் ஃப்ரைட் ரைஸும் எக்ஸ்ட்ரா ஒன்று, அது ஒரு மசாலா ஒன்று போட்டு இது பண்ணிடுறாங்க. ஓகே, ட்ரை பண்ணால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ட்ரை பண்ணால் பண்ணுறேன். ஆவரேஜ் தான். இதுவும் ரீட்ஸ் இதனுடைய இது ரீட் தான், ஆவரேஜ் தான் ஏன்னா 100 ரூபா காமி எந்த காமி இது வந்து 100 ரூபா தான். ஓகே, ஒரு தடவை பாண்டிச்சேரி ஃபேமஸ் ஃபுட்டுன்னு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி தான் பண்ணலாமே தவிர ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி எல்லாம் ஒன்று சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு போவேன். அதான் சொல்லணும், இந்த ஐஸ் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. மயனீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவன் பிரமாஸ் சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒருவேளை சின்ன பசங்க 2 கேக்கெலாம் பிடிக்கும் போது இல்லை. ஆனால் டேஸ்ட் வைஸ் இப்போ எனக்கும் மாடல் எல்லாருமே பிடிக்கும். ஆனால் இது வந்து அவங்க கொடுத்த ஹைப்பு பாண்டிச்சேரி மக்ரோனி, பாண்டி மக்ரோனி அங்கே இன்னொன்று இருக்குது போகிற வழியிலே, அதையும் சொன்னாங்க. அந்த அளவு ஹைப்பு கொடுத்த அளவுக்குலாம் பெரிய டேஸ்ட் இல்லை. ஆனால் 100 ரூபா தான், அது ஓகே. ஏன்னா வெறும் மைதாங்க, இது டைஜஷனே ஆகாது அவ்வளோ லேஸில். ஸோ பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது, அவ்வளோதான். அடுத்து எல்லோரும் ஹைப் கொடுத்த இன்னொரு இடம் ஃபிஷ் அண்ட் 65. இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ரியலான்னு பார்ப்போம். ஸோ இறால் பஜ்ஜி, கிழங்கா ஃப்ரை, கொடுவா ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய இருக்குதான். ஸோ நான் இப்போ வந்து பெரிய க்யூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் முதல்ல இது மாத்திரம் வாங்கிட்டேன். மீனோட டேஸ்ட் தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு முள் இருக்குது. ஒரு ப்ரானும் இருக்குது. ப்ரானோட டேஸ்ட் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ண மாதிரி இது ஆவரேஜ். இது வந்து 5 கீழே இல்லை, 5 மேலே இல்லை. ஒரு
அதான் ஒரு மீன் சீ ஃபுட் சாப்பிட்னா சாப்பிட்லாம் ரேட் தான் அதிகமாக அவ்வளோதான். இது ரெண்டுக்கு இதுக்கு 100 சொன்னாங்க. இது நெக்ஸ்ட்டாக போட்டு கொடுத்தாங்க. வேறு இனிமே உள்ளது நான் பார்சல் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நான் நாளைக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து ஓகே, ரொம்ப டைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மீன் டேஸ்ட்னா எனக்கு பட்ஜெட். ஸோ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு சீ ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். அப்படி ஹைப் சூப்பர் வாவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஆனால் சீ ஃபுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்மெல்லாம் வரல மீனில், அந்த அளவு ஓகே. ஸோ பாண்டிச்சேரி வரும்போது ஒரு தடவை சாப்பிட்றதுக்காக ஆனால் பயங்கர க்யூ வெயிட்டிங் அப்படி இருக்குது. எல்லா ஃபுட்டு எதுவுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த அளவு சாப்பிட்றாங்க எல்லாம். அடுத்து வேறு எங்கேயாவது போகலாம். பாண்டிச்சேரியில் காமாட்சி ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், காமாட்சியில் சாப்பிட்ருக்கேன். ஆனாலும் இங்கே ஃபுட் ப்ளாக்காக பண்ணும்போது இதை எடுத்துருவோம். இங்கே தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நியர்லி ½ வெயிட் பண்ணி இவ்வளோ வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு முன்னாடி சாப்பிட்டப்போ நல்லா இருந்தது. இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ப்ரான்ஸ், இதுவும் ராம் மசாலா இல்லை சிக்கன் சுக்கா. ராம் மசாலா சொன்னேன் கறியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் சிக்கன் சுக்கா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இது மட்டன் பிரியாணி, ஜீரா சாம்பார் ரைஸ் தான். அது சிக்கன் பிரியாணி, அதுவும் ஜீரா சாம்பார் ரைஸ் தான். கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம். மட்டன் சின்ன சின்ன பீஸாக இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸு யாரும் இல்லை, ஏன்னா அந்த ஜீரா சம்பாவோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கு. நல்ல எனக்கு நல்லா தான் இருக்கு, டேஸ்டியாக தான் இருக்குது. ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறேன். சிக்கன் பிரியாணியுமே வந்து சின்ன சின்ன துண்டாக அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்படி தான் போட்டிருக்காங்க. இல்லை அது நாட்டுக்கு சிக்கன் பிரியாணி லைட்டாக டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி தான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, அதே சிக்கன் பிரியாணி தான் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஓகே தான், ட்ரை பண்ணலாம். காஸ்ட் வந்து நான் வெளியில் இறங்கும்போது சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. ஸோ பீசஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. சிக்கன் பீசஸும் கம்மியாக தான், ஆனால் சின்ன சின்னதாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் பீசஸ் கம்மியாக இருக்குது. மட்டன்லேயும் கம்மியாக தான். சிக்கன் காமாட்சி சும்மா மசாலாலாம் போட்டு வதக்க விசிட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எடுத்து பார்ப்போம். செம சூடாக இருக்குங்க. மசாலா வந்து எஃபெக்டிவாக ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சாட்டர்டே சண்டேவில் தான். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அப்படி டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒர்க்கு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சென்னை பிரியாணி சாப்பிட்டு நொந்தவங்களுக்கு வந்து இந்த பிரியாணி நல்லா தான் இருக்குது. ஓகே, பில்லு வந்து ஒரு பிரியாணி வந்து நார்மல் சிக்கன் பிரியாணி வந்து 249 சம்திங், மட்டன் பிரியாணி 320, சிக்கன் பிரியாணி 240, பிறகு வந்து நாட்டுக்கோழி வந்து 295. ஸோ இதுதான் ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ஓகே, ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை கண்டிப்பாக. கவர்மெண்ட்டில் வந்து பேட் பார்க்கிங் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே எங்கேயாவது நிறுத்துறதோட இந்த பேட் பார்க்கிங்கில் நிறுத்துறது தான் நல்லது. எவ்வளோ பார்க்கிங்? 100. எவ்வளோ நேரம்? நைட்டு 12 மணி வரை போடலாம். ஓகே, நைட் 12 மணி வரைக்கும் 100 rupees.
ஸோ ரோட்டில் நிறுத்தி இது பண்ணுறத விட சைடில் இந்த மாதிரி பேட் பார்க்கிங்கில் விடுறது நல்லது.